ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சேலம் கஜல்நாயக்கன்பட்டியில் இருக்க ஜேஎல் ஃபர்னிச்சர் தான் இருக்கும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான சோஃபா, பெட், தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீரோஸு, டைனிங் டேபிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெரி சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்ன விதமான ஃபர்னிச்சரை அவங்க பண்ணுறாங்க, அதோடைய ப்ரைஸ் என்னென்னு பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நம்ம ஜேஎல் ஃபர்னிச்சரில் என்னென்ன விதமான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸில் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு தேவையான ஆல் டைப்ஸ் ஆஃப் எல்லா ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டமுமே நாங்கள் மேனுஃபேக்சரிங் ஓன் மேனுஃபேக்சரிங். சரி சரி. அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குமா பேசலாம்? கண்டிப்பாக. எப்படின்னா இப்போ ஓன் மேனுஃபேக்சரிங்கிறது ஷாப்புங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், மற்ற கடைக்காரங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஆமாங்க. அவங்களுக்கு ரெடிமேட் ஐட்டம் வேணும் அப்படின்னா குறைந்த ரேட்லேயும் பண்ணி கொடுக்குறோம். அதே சமயத்தில் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு ஆர்டர் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பிரமாண்டமாக வேணும், இந்த மாதிரி ஹெவியாக வேணும் அப்படின்னு அவங்களுக்கு அதாவது கஸ்டமருக்கும் பண்ணி கொடுக்குறீங்க, வேணும் வந்து கஸ்டமருக்கு வேணுங்கிற மாதிரி எல்லா ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டமே பண்ணி கொடுக்குறோம். என்னென்ன விதமான ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் உள்ள ஆகிறாங்க அப்படின்னா ஒரு லிவிங் ரூமுக்கு ஒரு ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு சோஃபா செட்டு, கார்னர் செட்டு, இந்த ஃப்ளவர் ஸ்டாண்டு, வால் யூனிட்டு, இந்த மாதிரி ஏற்று வருங்க எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே உங்களுக்கு வருதுங்க. அதே மாதிரி இப்போ கிச்சன் இப்போ இன்னும் இன்டீரியர் வந்து லாஃப்ட் ஒர்க்கு, கிச்சன் ஒர்க்கு, மாடல் கிச்சனு, இது மாதிரி எல்லா ஒர்க்குமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டீரியர் ஒர்க்கும் சேர்த்து பண்ணி கொடுக்குறோம். ஓகே சரி. என்னென்ன விதமான ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். ஷியோர் காட்டிடலாம். ஏன்னா நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் எங்கே ஆக்சுவலாக உங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்குது? ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபேக்ட்ரி வந்து ஊமாரெட்டியூரில் இருக்குதுங்க. ஊமாரெட்டியூரில் ஓன் மேனுஃபேக்சரிங், ஓன் லேண்டு அந்த ஊமாரெட்டியூரில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி நமக்கு வந்து 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கம்பெனி போட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் கடைங்களுக்குலாம் இப்போ சப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆரம்பிச்சு எவ்வளோ நாள்? ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து அங்கே வேலூர் மெயின் ரோட்டில் ஒரு ஷாப் இருக்குதுங்க. இதே பேரில் ஜேஎல் ஃபர்னிச்சர்ஸ்னு அங்கே ஒரு ஷாப் இருக்குது. சரி. இந்த ஷாப் வந்து இன்னும் இது ஓப்பனிங்கே பண்ணலைங்க. இப்போ தான் கொஞ்சம் பொருளெல்லாம் கொண்டாந்து இறக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம சேலத்தில் ஒரு பெரிய ஷாப் ஒன்று வைக்கலாம் அப்படின்றதுக்கு இப்போ கொண்டாந்து இறக்கிட்டு இருக்கிறோம். மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லா பொருளுமே கஸ்டமைஸ்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணி தரோம். பட் நமக்கு ஒரு ஷோரூம் இருந்துச்சுன்னா ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 கஸ்டமர் வந்துட்டு போயிட்டாங்க. என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் ஒருத்தர் வந்து கேட்டார் சோஃபா கம் பெட் இருக்கான்னு கேட்டார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு ஃபர்னிச்சர் வேணும்னு சொன்னார். 10 நிமிஷத்துக்குள்ளேயே இத்தனை கஸ்டமர் வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஒன்றா நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? பார்த்துலாங்களா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சரி. பட் இது இல்லாமல் இன்னும் நம்ம மெயின் ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்கன்னா அங்கே நிறைய திங்ஸுங்க இருக்கும். ஓகே. நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டு நிறைய பட் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு பொருளும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி சார். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து உட்காரதுக்கு சோஃபா தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. கண்டிப்பாக சேர் பார்ப்பாங்க. நம்மகிட்ட சோஃபா என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்? நம்மகிட்ட மினிமம் ஒரு 5500 ஸ்டார்ட் ஆகுது சார். 5500 ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே ஓகே. இந்த மாடலா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இது வந்து 6500 வருதுங்க சார். சரிங்க. ஓகே. இப்போ 6500 ஜஸ்ட் அப்படி பாருங்களேன். ஏன்னா இதுவே ரொம்ப பிரமாண்டமாக இருக்குங்க பார்க்குறேன். சரிங்க. இது நமக்கு அது வந்து அதே மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஓகே. இது வந்து ஜூட் மெட்டீரியலுங்க. இது வந்து ஹீட் வராது. ஓகேங்க சார். இந்த மாதிரி ஜூட் மெட்டீரியலில் ஒரு இம்போர்ட்டட் சோஃபா அளவுக்கு இது ரெடி பண்ணி குவாலிட்டி இருக்கும். சேம் டைம் வந்து இதனுடைய ப்ராட் டைப்பு கொஞ்சம் சுற்றிலுமே இதை பாருங்கள். சரிங்க சார். உங்களுக்கு நல்லா ஹெவி மாடலாகவே இருக்கும். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6500 ரேஞ்ச் தான் சார் வருது. வெறும் 6500 3 சீட்டர் சோஃபா வெறும் 6500 தான். ஓகே சார். ஓகே சார். இப்போ கடைக்காரங்க வந்து கேட்பாங்க இல்லையா, எங்களுக்கு வந்து என்ன கொடுங்க அப்படின்ட்டு. சரிங்க. இன்னும் கம்மியாக பண்ண முடியும். இன்னும் கம்மியாகவும் 5500 நான் பண்ணி தரேன். 5000 கூட பண்ணி தரேன்னு வச்சுங்களேன். 5000 கடைக்காரங்க வந்து ஒட்டுக்கா ஒரு 10-15 பீஸ் எடுப்பாங்க சார். சரி சரி. அவங்களுக்கு 5000 பண்ணி தரேங்க. கடைக்காரங்களுக்கும் பண்ணி தர முடியும், கடைக்காரங்களுக்கும் பண்ணி தரேங்க, கஸ்டமருக்கும் பண்ணி தரேன். ஏன்னா கடைக்காரங்க வச்சு அவங்க லாபம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மினிமம்
சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டைப் இருக்கு இல்லையா, இது வந்து வுட்டன் சோஃபாங்க. சரிங்க. இந்த கம்ப்ளீட்டாக இது பார்த்தீங்கன்னா 100% தேக்கு மரங்க. 100% தேக்கு மரங்க. இதில் வேற விட்டு மரம் எதுவுமே இதில் கலப்படமே இல்லைங்க. சரிங்க. இதோட ப்ரைஸுங்க? இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 24,000 ரூபாய்க்கு தரங்க. 24,000 ரூபாய்க்கு 3 சீட்டர் ப்ளஸ் சிங்கிள் அதான் 5 சீட்டர். 5 சீட்டர். ஓகேங்க. 5 சீட்டர் வந்து 24,000 ரூபாய் முழுக்க வந்து இது தேக்கு மரம் சார். அதே மாதிரி மேலே போடக்கூடிய அந்த குஷன் ஐட்டம் அவங்க வேணுங்கிற கலர்ஸ் எந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைசேஷன். ஏன்னா ஒருத்தர் வந்து ப்ரௌன் கலர் கேட்பாங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக கொண்டாந்து வச்சிருக்காங்க, டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஷோரூமே இன்னும் ஓப்பனே பண்ணல, இதெல்லாம் கொண்டாந்து இறக்கி இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம கஸ்டமைஸ்னால இதை வச்சு தான் நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறோம். டிஸ்ப்ளேக்காக வச்சிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே வுட்டன் டைப்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்புங்க. இது வந்து ஆக்சுவலி கேரளா டைப் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருவுடு போட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரிலாம் வச்சு இந்த மாதிரிலாம் வச்சுக்கல. இது அதே மாதிரி இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக டீ குட்டுங்க. இது டீ குட் எல்லாம் கம்ப்ளீட்டாக டீ குட்டுங்க. இப்போ அந்த நேச்சுரல் ஃபினிஷிங் அப்படியே உங்களுக்கு வருங்க. கலரே சூப்பராக இது. அதே மாதிரி இந்த கிளாத் இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டட் கிளாத்துங்க. இதில் வந்து டஸ்ட்டு உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஜஸ்ட் எவ்வளோ டஸ்ட்டு வந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் லேசாக தட்டி விட்டீங்கனாலே அது ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட் தட்டினாவே அதை லேசாக தள்ளி விட்டீங்கனாலே போது உள்ளூரில் அப்சர்வ் பண்ணாது டஸ்ட்டை. சரி, இப்போ இந்த 3 சீட்டர் சோஃபா பார்த்தீங்க இல்லையா, ப்ளூ கலர்லங்க. சரிங்க. இந்த சீட் பார்த்தீங்கன்னா இது செட்டாக வேணும்னு கேட்குறவங்களும் செட்டாகவும் பண்ணி கொடுப்போங்க. ஓகேங்க. இல்லை 3 சீட்டர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 8,500 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இம்போர்ட்டட் சோஃபா வெறும் 8,500 ரூபாய்க்கு. ஏன்னா இந்த விலையில யாருமே கொடுக்க முடியாதுங்க. 8,500 ரூபாய்க்கு இம்போர்ட்டட் சோஃபா. ஓகே. 3 + 5 சீட்டர். 3 சீட்டர் சார். 3 சீட்டர் வந்து 8,500 ரூபாய். சரிங்க. வேணும் அப்படின்னா அவங்க 5 சீட்டராக பண்ணி தரலாம். இல்லை இதே டைப்ல எங்களுக்கு கார்னராக வேணுங்க அதெல்லாம் பண்ணலாம். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமைசேஷன் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இதே டைப் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, க்ரீன் இருக்குது, இதில் க்ரீன் இருக்குது சார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ இருக்குது. இதெல்லாம் நிறைய நெவி ப்ளூ. இந்த மாடல் பாருங்க சார். வெறும் 7,500 ரூபாய்க்கு தரேன் சார். இது வெறும் 7,500 ரூபாயா? 7,500 ரூபாய் சார். 3 சீட்டர் 7,500 ரூபாய்க்கு. ஓகேங்க. நிஜமா நம்ப முடியல சார். 7,500 சார். அதே மாதிரி நான் காமிச்ச அந்த சீட் பார்த்தீங்கன்னா வெறும் 6,500 ரூபாய். இது ஆக்சுவலா ஜஸ்ட் டிஸ்ப்ளேக்கு மட்டும் தான் இவ்வளவு டிஸ்ப்ளேக்கு மட்டும் தான் சார் வச்சிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் ஆர்டரும் அவங்க பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர்ஸுக்கு வந்து இதை விட இப்போ இந்த லோ ப்ரைஸ்லேயே இருக்குது அப்படின்னா இன்னும் சாதாரணமாக இப்போ வந்து ஒரு 35,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு மேலே போடுறாங்க. இன்னும் ஹை குவாலிட்டியாக உள்ளூரில் போடக்கூடிய ஃபோம்ஸ் எல்லாமே வந்து டென்சிட்டி போட்டு. ஆக்சுவலாக என்ன இது ஆக்சுவலாக சார் இது வந்து திவான் காட்டன் சார். திவான் காட்டன் இது வந்து நாங்கள் இந்த ஃபேப்ரிக்கை செஞ்சுருக்கோம் சார். அதாவது பழைய படத்தெல்லாம் படுத்துக்கிட்டே அந்த இது படுத்துக்கிட்டு யூஸ் பண்ணாங்க, உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். நிறைய மாடல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இப்போ சாதாரணமாக இது வந்து பேஸ் மாடல் ஒரு 12,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பேசிக் மாடல் 12,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட நாங்கள் நல்லா கஸ்டமைஸ்டாக பண்ணி தர முடியும். ஸோ அவங்க கஸ்டமர்ஸ் எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி தரோங்க. அவங்க இப்போ மற்ற ஷோரூமுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஷோரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸை வச்சு இந்த மாடல்ஸ் நிறைய காமிப்பாங்க. ஆனால் நம்மகிட்ட அப்படின்னா அதுக்கு மேலே மாடல் வேணும் அப்படின்னாலும் ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா அதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதாவது அங்கே இருக்க மாடல் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடல் தர முடியும். அதே சமயத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அவர் என்ன ப்ரைஸ் எதிர்பார்க்காரு. இந்த மாதிரி மாடல் வரும், இதே மாடல் கொஞ்சம் பிரைஸ் எனக்கு இந்த பட்ஜெட்டா வேணும் அப்படின்னு கேட்கறீங்க, அவங்களுக்கு அது பண்ணி கொடுக்குறீங்க. அதான் சார் ஸ்பெஷல். ஃபர்னிச்சர்ஸோட ஸ்பெஷலே அதான் சார். ஓகே. என்ன மாதிரி வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக என்ன ரேட்ல வேணாலும் பண்ணி கொடுப்போம், என்ன மாடல்னாலும் பண்ணி கொடுப்போம். ஓகே சார். ஓகே. இதை தாண்டி இதை தாண்டி இதே மாதிரி அதான் சொல்லிட்டு இல்லையா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அதில் ஒரு 50 மாடல் 100 மாடல் அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி சோஃபா மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள், சேர்ஸ், ஜஸ்ட் இது ஒரு மாடல் தான் சார். இது வந்து டீ குட். இது கம்ப்ளீட்டாக டீக்குவே எந்த மருந்தும் இல்லை கிடக்குதுங்க. ஃபுல்லாக டீ தான். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜஸ்ட் ப்ளைவுட்டில் போட்டுருப்பாங்க, லேமினேஷன் போட்டுருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பலகையிலே போட்டுருக்குறேங்க. பலகையில் போட்டு நேச்சுரலாக பாலிஷ் போட்டுருக்குறோம். ஓகே. ஸோ இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி டைப்னு சொல்லுவாங்க. சரி. இந்த டைப் பார்த்தீங்கன்னா சேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சேர் நீங்கள் ஜஸ்ட் தூக்கி பாருங்களேன்,
நீங்கள் சாதாரணமாக ஒரு ரெடிமேடுக்கு நிறைய கடையில் பார்த்துருக்கீங்க இவ்வளோ ரேட் வருது. இவ்வளோ ரேட்டு வராது. ஏன்னா ஆமாங்க, ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற ஒரு கஸ்டமர்ஸ் பார்த்தாங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதில் உண்மையாலுமே பயங்கர வெயிட்டாக தான் இருக்குது. யூனிக்கான டிசைன் தான் இது. கம்ப்ளீட்டாக தேக்கு மாதிரி தான் சார் இருக்குது. ஓகே தேக்குமா அதே மாதிரி இது பட்ஜெட்டை பொறுத்து சார். அவங்க எப்படி ப்ரைஸ் கேட்குறாங்களோ அது மாதிரி தாங்க பட்ஜெட். இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. எங்களுக்கு டைனிங் டேபிள் சேர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 50 மாடல். அதே மாதிரி மாடலில் தேக்கில் வேணாலும் முடிஞ்சிருக்கீங்களா? இது தேக்கு மரம் தான் சார். தேக்கு விட்டுனாலும் ஒன்று தான் சார், தேக்கு மரம்னாலும் ஒன்று தான். ஆமாம், சரி. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தேக்கு தான் சார். மேக்ஸிமம் நம்ம தேக்கு மரம் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு லைஃப் வருங்க. இப்போ டைனிங் டேபிள் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 50 வகையான மாடல்ஸ் அனுப்பி விடுவாங்க. அவங்க அதில் செலக்ட் 50 வகையான மாடல் எல்லாத்துலேயுமே இருக்குது சார். சோஃபா எடுத்துக்கலாம், டைனிங் டேபிள் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு டீப்பாயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் பொறுத்து நாங்களே அனுப்பிவிடுவோம். அதில் அவங்க செலக்ட் பண்ணி கஸ்டமர் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி பட்ஜெட் ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி சார். நம்ம என்ன பண்ணோம்னா சோஃபா காமிச்சிருக்கீங்க. எங்கள் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் தான். சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதான் மெயினாக. அது என்ன ரேட் சார்? இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாயிலேருந்து நம்மகிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ 2500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ஸும் சரிங்க ஒரு 12000 ரூபா 15000 ரூபா அந்த மாதிரி நிறைய டைப்ல இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ஷோரூமில் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் காப்பாங்க. பட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஓனாக வேறு மாதிரி டிசைன்ஸ் வேணும், ஒரு யூனிக்காக இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா நாங்கள் டிசைன்ஸ் போட்டு கூட அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி ஒரு 2500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆனாலும் சரிங்க, 12000 ரூபா 15000 சரிங்க, இல்லை மினிமம் பட்ஜெட் வேணும்னாலும் எப்படி காட்டினாலுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது சார். ட்ரெஸ்ஸிங் டேபிள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ரெகுலராக மூவ் ஆகக்கூடிய ஐட்டங்கள். இதெல்லாம் வந்து அப்படியே பேஸ் ரேட்டு தான். டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஆமாம் சார், இந்த ட்ரெஸ்ஸிங் கபோர்டு அது மாதிரி வார்ட்ரோப் இருக்குதுங்க. வார்ட்ரோப்பில் வந்து மிரர் வச்சுருக்குங்க. மிரர் வச்சதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளைன் டைப் இருக்குதுங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 9500 ரூபா 8500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 9500 ஸ்டார்ட் 9000 ஹோல்சேல் ப்ரைஸ் நாங்கள் கொடுக்குறோங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்குமே இதுலேயே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் போஸ்ட்பாண்டிங் சொல்லுவாங்க. அதாவது மோல்டிங்காக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேமினேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் உள்ள வந்து டிசைன்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. இது ஒரு மிரர் வச்சுருக்குங்க. இது மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா 8500 9500 12500. ஸோ ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வேரியேஷன்ஸ் மாதிரி ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கலாம். இதுலேயே வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் 3 டோர்ஸ் போட்டு கொடுக்கலாங்க. இல்லை ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு வச்ச மாதிரி அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுக்குறோம். எப்படி மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது எப்படி உங்களால் இவ்வளோ கம்மியாக சார்? என்னன்னா ரா மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் ஓனாக வாங்கி நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்க. ஓகே. ஸோ அதனால தான் வந்து மற்ற கடைக்காரங்க வந்து வாங்கி விற்பாங்க. நம்ம வந்து என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல் ஹோல்சேலாக, அது ரா மெட்டீரியல் நாங்கள் ஹோல்சேலாக வாங்கி அதுக்கப்புறம் நாங்களே வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ரேட்டு ஸோ நமக்கு வந்து சார் மெட்டீரியல் ப்ரைஸு அப்புறம் மேனுஃபேக்சரிங் நாங்கள் கொடுக்குற லேபர் காஸ்ட்டு எங்களுக்கு இது இருந்தாலே டர்ன் ஓவர் வந்துச்சுனாலே போதுங்க சார் எங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய கொஞ்சமான மார்ஜின். ஏன்னா மார்ஜின்லாம் மாவு இல்லாமல் யாருமே பண்ண முடியாது. பட் நாங்கள் அதிக சேல்ஸை விரும்புகிறோம். ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நாங்கள் ஒட்டுமொத்த சேல்ஸ் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப லோ மார்ஜின் வச்சோன்னா கூட எங்களுக்கு பல்க் சேல்ஸ் ஆச்சுனாலே எங்களுக்கு நல்லா ஒரு ப்ராடக்ட் வந்து 1000 ரூபாய்க்கு லாபம் கிடைக்கிறதோட 100 ப்ராடக்ட் போகும்போது நிறைய லாபம் கிடைக்கும். கான்செப்ட் தான் சார். ஒரு பொருள் வச்சு 1000 ரூபாய் லாபம் எதிர்பார்க்கறதை விட 100 ரூபா லாபம் எதிர்பார்த்து 100 ப்ராடக்ட் 1000 ப்ராடக்ட் கொடுக்கலாம் இல்லையா? இதுதான் நம்ம கான்செப்ட். உடல்ல பீரோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டீல்லிங் வச்சிருக்கீங்க. ஸ்டீல்லையும் இருக்குதுங்க சார். ஸ்டீல்லையும் இந்த மாதிரி பீரோ இருக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லையும் என்ன கேஜி கேட்குறாங்க, ஸ்பாலாக கேட்குறாங்க. 18 கேஜியில் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு 60 கிலோ பெட்டி, 80 கிலோ பெட்டி, 100 கிலோ பெட்டி இப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க எப்படி கேட்குறாங்களோ வெயிட்டேஜ் தான் சார். ஸ்டீல் பீரோவை பொறுத்த வரைக்கும் வெயிட்டை பொறுத்து தான் ரேட்டு சொல்ல முடியும். நார்மல் ரேட் வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு 5 அடி பீரோ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7000 ரூபா 7500. ரொம்ப லோ குவாலிட்டி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார். ஸ்டீல் பீரோவில் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி பண்ணா வளைஞ்சிரும் விழிஞ்சிரும் இந்த மாதிரி பிரச்சனை வருதுனால நாங்கள் சொல்லியே கொடுப்போம் சார். ஸ்ட்ராங்கான பொருள் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போங்க. கட்டில் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது? கட்டில் வந்து ஒரு 3 அடி கட்டு நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ஸ்டார்ட் ஆகுது சார். 7000 நிறைய வெரைட்டி சார். ஏன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா கட்டல் வந்து நிறையா சைஸில் வருதுங்க. 3 அடி கட்டு, 4 அடி கட்டு, 5 அடி கட்டு, 6 அடி கட்டு, இதெல்லாம் ஸ்டாண்டர்டான சைஸு. 3 அடி கட்டு சிங்கிள் சைஸ் போகும். சிங்கிள், டபுள், ட்ரீனு
இங்கே இது இல்லாமல் எங்கள் ரூமுக்கு இந்த மாதிரி சைஸில் வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அந்த ரூம் சைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சைஸ் இப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் இவ்வளோ ரேட்டுக்கு என்ன ரேட்டுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்பெஷலு. கட்டளை பொறுத்த வரைக்கும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 200 500 டிசைன்ஸ் காமிக்கிறேன். அது அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. கட்டளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. அவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ வேணால் தாங்க சார். இந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளோ பேர் ஏறி நிற்க முடியுமோ அவ்வளோ பேர் வேணால் ஏறிக்கலாம். ஒரு கட்டை லிஃப்ட் பண்ண முடியாது சார். ஒரு கட்டை லிஃப்ட் பண்ணி ஒரு கட்டை தூக்கி தான் சார் நமக்கு கையிலேயே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வெயிட்டுங்க, அந்த அளவுக்கு கட்டளோட குவாலிட்டி இருக்குங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பாருங்க. இது மாதிரி இதெல்லாம் கையில் செதுக்கக்கூடிய டிசைன்ஸ். இதெல்லாம் வந்து மிஷின் கட்டிங் கிடையாதுங்க. இதெல்லாம் கையில் வெட்டக்கூடிய டிசைன்ஸுங்க. இதெல்லாம் ஹேண்டிகேப் ஒர்க்கிங் கையில் பண்ணக்கூடிய ஹேண்ட் ஒர்க்கிங் நிறைய டிசைன்ஸ் இருக்கு சார். இன்னும் ஐட்டங்கள் நிறைய வரணுங்க. ஓகே, கிட்டத்தட்ட 500 வகையான மாடல்ஸ் இருக்கிறதுனால நான் மேக்ஸிமம் அவ்வளோ டிஸ்ப்ளே பண்ண முடியாது. என்ன கேட்டலாக்ல வச்சிருப்பீங்க நீங்க, அந்த கேட்டலாக்ல இருக்கு என்ன. அதே மாதிரி இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டோரேஜ், காப்பர் ஸ்டோரேஜ், ஹைட்ராலிக் பம்ப் சிஸ்டம் இருக்குதுங்க. அதே மாதிரி இது பேக் ரெஸ்ட் இருக்குது. இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஹோட்டல்ஸு, லாட்ஜஸ்ஸு, இவங்களுக்குலாம் தேவையான மாதிரி நாங்கள் ஆல்மோஸ்ட்லேருந்து அப்படியே கட்டி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். என்ன மாதிரி இருந்தால் பண்ணி கொடுக்குறோம் சார். ஃபர்னிச்சர் ஐட்டம் மட்டும் தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க சார்? ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் இல்லைங்க சார். ஃபர்னிச்சர்ஸ் எல்லா ஐட்டமும் பண்ணுறோம். மெயின் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது பேசிக் என்ன ஒரு நிலவு ஜன்னலேருந்து எல்லா ஐட்டமும் நாங்கள் கொடுக்குறோம். நிலவு ஜன்னலேருந்து அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி மாடல் கேட்குறாங்க. இப்போ மேலே கதவு மெயின் டோர் ஐட்டம்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. கம்ப்ளீட்டாக டீ குட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஜன்னல் ஐட்டம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஜன்னல் கதவுலேருந்து உள்ளார ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து இன்டீரியர் மெயின் மார்பிள் கிச்சன் ஒர்க்கு, லாப் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லா வகையான ஒர்க்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. வுட் ஒர்க்குன்னு எடுத்தோம்னா A to Z வரைக்கும் எல்லா ஒர்க்குமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே ஒவ்வொரு ஸ்டாஃபும் இருக்காங்க சார். அந்த ஸ்டாஃபுங்க கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அந்த ஸ்டாஃபுங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து மொபைல், ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வெரைட்டிஸ்லேயும் 100-500 வகையான மாடல்ஸ் வெரைட்டிஸ் இருக்கிறதால எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் தான் தெரிஞ்சுக்கிங்க. வாட்ஸ்அப்லேயே இவங்க கஸ்டமர்ஸ் என்கொயரி பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட்டோ அதை வந்து அவங்க வாட்ஸ்அப் அனுப்புவாங்க. டைரெக்டாக என்ன கான்டாக்ட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து இவங்க என்கொயரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணும்போது நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்குவேன். ரேட் வைஸாக மற்ற எல்லாமே நான் அவங்ககிட்ட பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் வியூவர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க, எல்லா ஊருக்குமே பார்ப்பாங்க சரிங்களா. இப்போ அவங்களுக்கு எப்படி இங்கே இருக்க ஃபர்னிச்சர் ஐட்டம் சேர்த்து சார் எல்லாமே நீங்கள் டிரான்ஸ்போர்ட் தான் சார். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு லோக்கல்லேயே நம்ம வந்து ஒரு ஆட்டோ வச்சு அவங்களுக்கு டெலிவரி செய்யலாங்க. மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்ஸே இங்கேருந்து டெலிவரி வாங்கிட்டு போயிடுறாங்க. சரி, ஸோ இப்போ வெளியில் இருக்காங்க, வெளியில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம சப்போர்ட் என்ன பண்ணுறது படிக்கிறது. டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, பார்சல் சர்வீஸ் இருக்குது. ஜஸ்ட் அந்த பார்சல் சர்வீஸில் கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருவோங்க. அங்கே இருக்க கஸ்டமர்ஸ் வந்து டெலிவரி மேக்ஸிமம் அந்த மாதிரி தான். மேக்ஸிமம் இங்கே லோக்கலில் இருக்கவங்க சரி வெளியெல்லாம் வந்து பார்த்து இருப்போம். கஸ்டமர்ஸ் வந்து எப்படின்னா ஃபர்னிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல் பண்ணி எடுக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைட் தான் சார். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு சோஃபா இருக்கும்போது தொட்டு பார்த்தா அதில் உட்காந்து பார்த்தாருன்னா தான் அவங்க அந்த ஃபீலிங்ஸ் தெரியுங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்துருவாங்க. சப்போஸ் இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை கூட நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் நாங்கள் போட்டாங்கன்னா அவங்க அங்கே கடைக்கு வந்து இருக்கிறாங்க, கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, கடைக்கு ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லா வகையான சப்போர்ட் நாங்கள் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு ஐடியாஸும் நாங்கள் கொடுப்போங்க. ஏன்னா எங்களுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு மெட்டீரியலும் பேஸ் மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் மூவ் ஆகும் அப்படின்றது மாதிரி அவங்க கடைக்காரங்களுக்கு நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணிக்கிறோம். அட்வைஸ் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லா பொருளுமே அவங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன்.